ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவுக்கடல். நாம் இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். ட்ரெடிஷ்னலாட்டு நம்ம தீபாவளி பலகாரம் இது. அதுக்கு நம்ம தேங்காய், பால் புளியண்டாம், அரிசி பொடி பண்ணாண்டாம், அவ்வளோ ஈஸியான மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி நான் 1/2 கிலோ ஊற வச்சு 2 மணிக்கூர் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, சீனி 1/4 கிலோ சீனி எடுக்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சீனி. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கிட வேணும். இதுக்கு தேவையானது 2 முட்டை. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. இதுக்கு நான் நான்ஸ்டிக் அச்சியும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். நான்ஸ்டிக் அச்சி, பழைய அச்சியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுலேயும் நான் உங்களுக்கு செய்து காமிச்ச போகிறேன். வாங்க நம்ம இனிமேல் அதை அரைச்சி எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம். நம்ம இப்போ அரிசியை அரைச்சி எப்படி அரைக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். போட்டு இப்போ நான் அரைச்சி இதை இவ்வளையும் போட்டாச்சு. தேங்காய், அரிசி, ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு. அதுக்கு பிறகு இது என்ன ஒரு அரைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு சீனி போடணும். நம்ம இப்போ தேங்காயும் ஏலக்காய், அரிசி இவ்வளையும் இப்போ 1/4 கப்பு தண்ணி விட்டு இவ்வளோ நான் இப்படியே அரைச்சி எடுத்துருக்கேன். இனிமேல் நம்ம அது கூட சீனி நம்ம இனிமேல் எல்லாம் சேர்த்து அடுத்தால அரைச்ச போகிறோம். இதில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றி 2 முட்டையும் விடணும். அடுத்த நேரம் அரைக்க செய்யும். இப்போ 1 நிமிஷத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. ஒரு நேரம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போது இனிமேல் எல்லாம் நான் அதே போல் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அரைச்சி முடிச்சாச்சு. இன்னும் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு, இந்த கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தோசை மாவு பக்கத்துலேயும் கொஞ்சம் தண்ணியாகிட்டு இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் நம்ம இதை முக்கி இதை நல்லா எண்ணெயில் காய வச்சணும். எண்ணெயில் காய வச்சு நல்லா காய்ச்ச பிறகு நம்ம இதில் முக்கி போடணும். எப்படின்னா 3/4 பங்கு தான் இது பண்ணணும். நல்லா சூடான பிறகு நல்லா சூடாகணும். இதில் 3/4 பங்கு பாருங்கள், இந்த 3/4 பங்கு தான் இது வரைக்கும் தான் நம்ம முக்கி எடுக்கணும். நம்ம எண்ணெய் காய வச்சு சுடுவோம். நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ நான் நான்ஸ்டிக்கில் முதல்ல செய்ய போகிறேன். நான் எண்ணெய் காயிட்டு மாவு தான் இருக்குது. நம்ம இந்த பக்கம் தான் ரொம்ப அழகாக நல்ல முறுமுறுன்னு வரும். எனக்கு இது 25 வருஷமாக நான் இப்படி தான் சுட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சிட்டோம்னா பாருங்கள், 3/4 பங்கு தான் மூழ்கணும் நம்மளுக்கு. நான்ஸ்டிக்னால படப்பண்ணி அடுத்தாலையும் உடனே போட்டுடலாம். நம்ம பழைய அச்சிலன்னா நம்ம போட முடியாது.
ஒரு பக்கம் வந்த உடனே அடுத்த பக்கமும் திருப்பி போடுங்க. இதில் ஈஸியாக உங்களுக்கு விழுந்துடும் இந்த நான்ஸ்டிக்னா. நான் உங்களுக்கு அந்த அச்சில் சேர்த்து காமிச்சோம். இது நம்ம பழைய இரும்பு அச்சியை நான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாகட்டு. இடையிடையே மாவை கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டுவிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடியில் மாவு கட்டி ஆயிரும். இது அதை போல் ஈஸியாக வராது, கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் நல்லா பழகின அச்சியாக இருந்தால் உடனே வந்துடும். அப்படி வரலன்னா கொஞ்சம் நீங்கள் எங்கே ஒட்டியிருக்குன்னு பார்த்து இப்படி எடுத்து விட்ருங்க. பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துச்சு. நான்ஸ்டிக் அச்சு வந்த பிறகு நான் இதில் அதிகமாக சுடுவதில்லை. ஆனால் அச்சு இந்த அச்சில் சுடுவது தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். என்னமோ போக போக சரியாயிரும் இந்த அச்சு. இது அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க, ரோஸ் குக்கீஸுன்னு சொல்லுவாங்க இனிப்பு. நம்ம இதுக்கு முட்டை சேர்க்க விரும்பாதவர்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் 1/4 கிலோ அரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிடணும். பாருங்கள், இப்படி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுப்போம். பாருங்கள், இது நம்ம ட்ரெடிஷ்னலாக உள்ள அந்த இது வச்சு இது நான்ஸ்டிக் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. பாருங்க, இது நம்ம இரும்பு அச்சில் நம்ம போக போக நல்லா வரும், உடனே வரும். பாருங்கள், எல்லா முறுக்கும் சுட்டாச்சு. இது நான்ஸ்டிக் அச்சில் சுட்டது. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக இரும்பு அச்சு உண்டு இல்லையா, அதில் சுட்டது. பாருங்கள் எவ்வளவு இதாட்டு இருக்குன்னு பாருங்கள். இல்லை இந்த பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குன்னு பாருங்கள். இங்கே இது உங்களுக்கு முட்டை சேர்க்கலைனாலும் மைதா மாவு சேர்த்து பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1/4 கிலோ அரிசிக்கு நீங்கள் சேர்த்து பண்ணீங்கன்னா முட்டை இல்லாமலே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை விட நல்லா இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான இது மெத்தடு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தோணும். நான்ஸ்டிக் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நான்ஸ்டிக்லேயும் நல்லா வரும் இது.